போன வாரம் நம்ம பார்த்தோம் வழி அருகே விதைக்கப்பட்ட விதை. அந்த விதையிலேருந்து முடிச்சிட்டோம். இன்னும் இந்த வாரமும் படிக்கலாம். லூக்கா 8வது அதிகாரம் 13வது வசனம். கற்பாறை மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார். பிரைஸ் தி லார்ட். போன வாரம் நம்ம பார்த்தோம் அந்த விதை எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா, அந்த விதையிலேருந்து தான் கடைசி லாஸ்ட் ப்ராசஸ் என்ன, கனி வரும். அப்போ இந்த விதை முக்கியமானு கேட்டா, அப்போ இது பேசிக்கான ஒரு காரியம். இந்த விதையில நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த விதையை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா போடணும். அதனாலதான் போன வாரம் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தார், வழி அருகே விதைக்கப்பட்ட விதை. அது போற போக்குல அது விதைக்கப்பட்ட விதை. ஆனா விதை உண்மைதான், கரெக்டு தான். உண்மை விதை கண்டிப்பா முளைக்கும், அது முளைச்சி தீரும், அது கனி கொடுத்தே தீரும். ஆனா அது எந்த இடத்துல விதைக்கப்படுகிறதுன்றது ரொம்ப முக்கியம். இந்த நிலம்ன்றது நான் என்ன மாதிரியான நிலத்துல இருக்கிறேன், நீங்க என்ன மாதிரியான நிலத்துல இருக்கிறீங்க, உங்களோட இருதயமாகிய நிலம் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான். நம்ம ஏதோ ஒரு மண்ணில் போயிட்டு ஏதோ ஒரு விதையை போட்டோன்னா அது வளர்ந்துடாது. கடல் மண்ணில் போயிட்டு விதையை போட்டோன்னா அது வளருமா? நீ எத்தனை நாள் தண்ணி ஊற்றினாலும் அது வளர போகிறது கிடையாது. அப்போது அதுக்குன்னு சில மண்ணெல்லாம் இருக்குது, அதில் கண்டிப்பாக அந்த சீட் கண்டிப்பாக பலன் கொடுக்கும். அதே போல தான் இங்கே 2வது காரியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, கற்பாறை மேல் விதைக்கப்பட்டவர்கள் அப்படின்னும் போது கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடினால் கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போடுறான். நம்ம கூட பாருங்களேன், அநேக ரட்சிக்கப்பட்டு புதுசாக வருவாங்க, ரொம்ப எந்துவா இருப்பாங்க. சொல்ல போனால் பழைய விசுவாசிங்களோட அவங்க ரொம்ப எந்துவா இருப்பாங்க, ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க, எல்லா விஷயத்துலையும் பர்ஃபெக்டாக டக்கு 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 டக்குன்னு செய்யணும். ஆனால் அவங்களுக்கு சோதனை வந்துட்ட உடனே அவங்களால நிற்க முடியாது. அவங்களால ஒரு இடத்துல நிற்க முடியாது. அவங்களுக்கு விசுவாசத்தை குறித்து தானே ஒரு கேள்வி வரும். இல்லை நம்ம கரெக்டான வழியில் போகிறோமா அப்படின்றது டவுட் வரும். ஏன் நான் சபையில் இத்தனை வருஷமாக இருந்தேனே, சபையில் இத்தனை வருஷமாக வார்த்தை கேட்டேனே, ஏன் கர்த்தர் எனக்கு உதவி செய்யலைன்ற ஒரு கேள்வி வந்து அந்த வசனத்தில் அவங்க நிலை கொள்ளாதபடிக்கு, அதாவது அந்த விதையே அவங்க டவுட் ஆகிடுது. அதனால என்ன பண்ணுறாங்க, சோதனை காலம் வரும்போது அவர்கள் விலகி போயிடுறாங்க, விசுவாசத்திலேருந்தே விலகி போயிடுறாங்க. இந்த கர்த்தரோட வார்த்தையிலேருந்து அவங்க விலகி போயிடுறாங்கன்னு வசனம் சொல்லுது. நம்ம கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கர்த்தரோட வார்த்தைகளை இன்னைக்கு சபையில் நிறைய இடங்கள்ல கர்த்தர் நமக்கு போதிக்கும் போது நம்மளோட வார்த்தைகள் அவங்க இடத்துல பேசும்போதெல்லாம் கிளியராக தெரியும் கர்த்தர் நமக்காக தான் பேசுகிறாரு. நம்ம உள்ளத்துக்குள்ள இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வரும், இனம் புரியாத ஒரு சமாதானம், எதுவுமே இல்லாமல் கம்முன்னு இருப்போம். கிளியராக தெரியும் அந்த வார்த்தை நமக்குள்ள தான் பேசப்படுது, அந்த வார்த்தை நமக்காக தான் அப்படின்றது பாஸ்டர் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்ல. உங்களுடைய இருதயம் ஆட்டோமேட்டிக்காக அதை ரிசீவ் பண்ணிக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? ஒன்றும் இல்லைங்க, ஒரு மேக்னெட் இருக்குது, ஒரு இரும்பு இருக்குது. நீங்கள் போயிட்டு ஒரு செவரில் போய் ஒட்டினா ஒட்டுமா மேக்னெட்டு? நீங்கள் ஒரு இரும்பு கிட்ட போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மேக்னெட் என்ன பண்ணும், ஃபோர்ஸாக வரும். அதே போல தான் கர்த்தருடைய வார்த்தை இங்கிருந்து பிரசங்கிக்கும் போது பாஸ்டர்ஸோ எந்த பிரசங்கியார்களோ இந்த வார்த்தை உங்களுக்குன்னு இல்லைன்றபடிக்கு அந்த வார்த்தை உங்களுடைய தான்ன்றது உங்களுடைய இருதயத்துக்கு தெரியும். அப்போ இந்த இருதயத்துக்கு தெரியும் போது ஆட்டோமேட்டிக்காக எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க? கர்த்தரோட வார்த்தை உள்ளுக்குள்ள வரும்போது ஒரு பெரிய இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வரும். எஸ், இந்த வார்த்தை என்னுடையது, கர்த்தர் இன்றைக்கு பேசியிருக்கிறார், இந்த வார்த்தையின் மூலமாக பேசியிருக்கிறார். எத்தனை பேர் அந்த மாதிரி உணர்ந்திருக்கிறீங்க? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தையை கேட்டு நம்ம சந்தோஷப்படுவோம், ரொம்ப சமாதானமா இருப்போம். ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், அந்த வார்த்தையை அன்னையோடு நம்ம மறந்துட்டு வீட்டுக்கு போனோன்னு அதை யோசிக்க மாட்டோம், அதை தியானிக்க மாட்டோம், அது காத்தா போயிடும். ஆனா அந்த ஸ்பாட்ல ஒரு சந்தோஷம் வருது, அந்த ஸ்பாட்ல நம்ம சமாதானமா இருக்கிறோம், அந்த ஸ்பாட்ல நமக்குள்ள ஒரு அன்பு, ஒரு பெரிய ஒரு சமாதானம் கிடைக்குது. ஆனா அந்த சமாதானம் ஏன் நமக்கு சஸ்டெயின் ஆக மாட்டுது? ஏன் கர்த்தரோட வார்த்தை உங்களுக்கு கொடுத்துன்னா அவர் சொல்லியிருக்காரு, என்னோட சமாதானத்தையே வைத்து போகிறேன்றாரு. அப்போ கர்த்தரோட வார்த்தை வரும்போது உங்களுக்கு எப்பவுமே சமாதானமா இருக்கணுமே. அப்போ ஏன் நம்ம சமாதானமா இல்லை அப்படின்னா, அடிக்கடி தேவைப்படும் போது நம்ம வசனத்தை கேட்டு பூஸ்டப் ஆக்கிக்கிறோமே தவிர அந்த வசனத்தில் நாம் நிலை கொள்வதில்லை. இப்போ ஒரு வசனம் வரும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அப்போ இந்த சந்தோஷம் நமக்கு எப்பவுமே சஸ்டெயின்ட் ஆகிருக்கணுமே. ஏன் சஸ்டெயின்ட் ஆகலன்னா, அந்த வசனம் நம்ம கேட்டுட்டு சந்தோஷப்பட்டுட்டு போயிடுறோம். அதனால தான் நமக்குள்ளாய அந்த விதை பெருசாக கிரியை செய்கிறது கிடையாது.
அந்த விதை நமக்குள்ளா இருந்து பெருசா வளர்றது கிடையாது. அதனாலதான் அந்த விதை நம்மள இருந்து கனி கொடுக்க மாட்டேங்குது. எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்க ராமேன்னு சொல்லுவோமே. அப்போ கேட்கிற வார்த்தைய உங்களுக்குள்ளாய் வளர விட வேண்டும். இப்போ நான் இன்னைக்கு சபையில ஒரு வார்த்தை பேசிடுறாங்க, வீட்டுக்கு வந்துட்டு உங்க வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த வார்த்தை நினைவு கொண்டு அந்த வார்த்தையை தியானிங்க. இன்னைக்கு கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை பேசியிருக்காரு, இதற்குள்ள எனக்குள்ள சபையில் ஆண்டவர் பேசினார். ஆனால் நான் தியானிக்கணும்ல, அது நீங்கள் தியானிக்கணும்ல. இங்கே பாஸ்டர் மட்டுமே பேசிட்டு வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் பைபிள் எடுத்துட்டு வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் பைபிளை திறந்துட்டு பாஸ்டர் ஏதோ பேசுவார் அப்படின்றது இல்லாமல் நீங்கள் பைபிளை திறக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நீங்கள் வசனம் படிக்கணும், கர்த்தர் உங்களோடு கூட பேசணும், நீங்கள் கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அப்போது கர்த்தர் அவரோட வார்த்தையை உங்களுக்குள்ளே விதைச்சிட்டாரு, அதை நீங்கள் உள்ளுக்குள்ளே அதை வேர் ஊன்ற செய்வது, அந்த விதையை ஆழமாக ஆக்குவதும், அது வேரோட அது ஒன்றுமே இல்லாமல் நாசனமாக போகிறதும் யார்கிட்ட இருக்குது? உங்ககிட்ட இருக்கு. விதை வந்துருச்சு, வார்த்தை வந்துருச்சு, அது தியானிக்க வேண்டியது யார் கடமை, யார் பொறுப்பு? சொல்லுங்களேன். எஸ், ஆப்சல்யூட்லி அது உங்களோட பொறுப்பு. இன்னைக்கு பெரிய விஷயம் என்னன்னா, சரி நம்ம என்ன நினைக்கிறானே இன்னைக்கு, சரி நம்ம இன்னைக்கு கர்த்தரோட வார்த்தையை கேட்டோம், நீ வசனம் கேட்டோம், என்ன பண்ணுறது? செவ்வாய்க்கிழமையான கேட்குறோம், ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் ஏதோ ஒரு வசனம் பேசினாரு, என்ன வசனம்னா தெரில. யோசிக்கிறது யோசி சரி விடு, நம்ம எதுக்கு தேவையில்லாமல் யோசிச்சுக்கிட்டு அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? ஏதாச்சும் பிரச்சனை வருதா பட்டும், அப்போ பாஸ்டர்கிட்ட நம்ம சொல்லி ஜபத்தில் வைக்க சொல்லலாம். பாஸ்டர்கிட்ட சொல்லி அவரோட ஜபத்தில் வைப்பார். இவங்களுக்கு ஒரு மொழி இருக்குது, இந்த மொழிகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம அதுக்கு பைபிள் படிக்கிறதுக்கு ஒரு கோர்வை, அதுக்கு ஒரு ராகம் போட்டு வாசிப்பாங்க, அது ஒரு இழுத்து, அது அவங்களுடைய இது. அப்போ இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுது, இங்கே என்ன சொல்லுதுன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம், பாஸ்டரை விட்டுறேன், அவர் சொல்லிட்டாரு, ஏதோ ஒன்று சொன்னார் மறந்துட்டேன், ஏதோ பிரச்சனை கிச்சனை வருதா, பாஸ்டர்கிட்ட சொல்லி என்ன பண்ணலாம்? ஜபத்தில் வைக்கலாம். அன்னைக்கு கூட ஒரு அம்மா வந்து சொல்லிச்சு, பாஸ்டர் ஜபத்தில் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பேசாத என்கிட்ட, நீ நார்மலாக சொல்லு, ஜபத்தில் வச்சுக்கோங்கன்னு, ஜபத்தில் வைங்கன்னு பைபிள் எங்கே இருக்குது, வசனம் எங்கே இருக்குது? இஷ்டத்துக்கு உங்கள் இஷ்டத்துக்கு மாற்றிக்கிறது, இஷ்டத்துக்கு உங்கள் இஷ்டத்துக்கு சொல்கிறது. அன்னைக்கு கூட ஒரு அம்மா ஜபத்தில் வைக்கிறேன், ஜபத்தில் வச்சுறேன். ரவுடியா நீ? ரவுடி எங்கேருந்துங்க வந்துச்சு இந்த மொழியெலாம்? எங்கேருந்து வந்துச்சு இந்த வார்த்தைலாம்? எங்கேருந்து வந்துச்சு? ஜபன்னும் போது வச்சிடுறேன் ஜபத்தில் வச்சிடுறேன், அவள் தான் ஜபத்தில் வச்சானா அவள் தான். அவன் முட்டி போட்டு ஜெபிச்சாரு பாட்டு, தொபக ஜப பாட்டு. அவன் முட்டி போட்டு ஜெபிச்சாருன்னா நீ முதுக காட்டி ஓடிடுவேன் கத்த சொல்றாரு, உன் சத்ரு ஸ்னேகின்றார். நம்ம என்ன பண்ண, ஜபத்தில் வச்சிடுறேன், கண்ணீரை விட்டு கதறி அழுது ஜபத்தில் வச்சோன்னு நினச்சிக்கோ, அவ்வளோத்தான் அவன் இருக்கிற இடமே. உங்ககிட்ட வந்து யாராச்சும் ஜபத்தில் வையினா இப்படி பேசக்கூடாது, பைபிளில் ஜெபின்னு இருக்குது, ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லணுமே தவிர ஜபத்தில் வச்சுக்கணும் பத்திரமா வச்சுக்கிறதா? எப்படி பத்திரமா வச்சுப்பீங்களா ஜபத்தில் வச்சுக்கிறதுனா? அப்படி கிடையாது. முதல்ல இதெல்லாம் மாற்றுங்க தயவு செஞ்சு. இந்த மாதிரி உங்கள் நம்மளோட சபையில் கர்த்தரோட நாமம் விடணும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி யாராச்சும் உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் பேசுனாங்கன்னா நீங்கள் வந்து அவங்க பேச்சுக்கெல்லாம் செவி கொடுக்க கூடாது. ராமன் சொல்லுவோமே, அவங்க மொழியில் நீங்கள் பேசாதீங்க. அவங்களுக்கு ஒரு மொழி இருக்கு, அவங்க மொழியில் நீங்கள் பேசாதீங்க. நீங்கள் கர்த்தரோட பிள்ளைங்க. ராமன் சொல்லுவாங்க, அந்த பாரம்பரியத்தின் வழியில வந்த பிள்ளைகளாய் நீங்கள் ஈராதபடி கர்த்தரோட ஏன்னா நீங்க ஒரு கட்டத்துல போதிப்பீங்க, நாளைக்கு கர்த்தர் உங்களை போதிக்க வைப்பார், நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிள்ளைகளை கொடுப்பார், உங்களோட குடும்பத்துல கொடுப்பார். நாளைக்கு உங்க பிள்ளைங்களுக்கு போய் நீங்க என்ன சொல்வீங்க, ஜபத்துல வெயிடா அப்படின்னீங்கன்னா அது வளர்ந்து அதுவும் இதனால வந்து இப்படியே தலைமுறை வளர்ந்து தான் இன்னைய வரைக்கும் ஜபத்துல வைக்கிறேன்னு. ஜபத்துல வைக்காதீங்க, ஜபம் பண்ணுங்க. ராமன் சொல்லுவோமே, பாஸ்டர் கிட்ட குத்து ஜோம் நம்ம வசனம் தெரியல, பாஸ்டர் ஏதோ சொன்னாரு எனக்கு சரியா தெரில, ஆயினும் நம்ம ஜபத்துல வச்சிடுறேன். பாஸ்டருக்கு நிறைய, எங்க பாஸ்டர் நல்ல வெளிப்பாடுகள் இருக்குது, அவர் தொட்டாருன்னா எல்லாத்தையும் சொல்லிடுவாரு அப்படின்னா நிறைய பேர் ஆவிக்குரியவர்கள் சொல்றேன், பாஸ்டர் நம்பி வாழ்க்கை ஓட்டுறவங்களா இருக்கிறாங்க. எங்க பாஸ்டர் ஜெபிச்சாருன்னா கரெக்டாக சொல்லிடுவாரு, ரொம்ப தெளிவாக சொல்லிடுவாரு அப்படின்னீங்கன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பாஸ்டர் நம்பிலாம் இல்லை, நீங்கள் கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. நீங்கள் எந்த ஊழியக்காரர்களை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, அவங்கள கனம் பண்ணுங்க, அவங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கறது
தவறு கிடையாது. அவங்கள கடவுளா ஆக்கிடாதீங்க, அவங்கள கடவுளா பார்க்காதீங்க. அவங்களால உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக முடியாது. உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் உங்க பாஸ்டர் கிட்ட நீ என்ன பண்ணேன்னு கேட்க மாட்டார், நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்பார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. இப்போ படிக்கிறதுக்கு முன்னாடி எங்க பாஸ்டர் எல்லாத்தையும் சொல்லிடுவார். இப்போ வசனத்தை கேட்கறத விட்டுட்டு, கர்த்தர் அந்த இடத்துல போதிக்கிற வார்த்தைகளை விட்டுட்டு, அவர் என்ன சொல்வார், இவர் என்ன சொல்வார், இவர் என்ன செஞ்சார், அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அதனாலதான் அப்போஸ்தலன் நம்ம ஒரு காரியத்தை படிச்சோம். அப்போஸ்தலனாகிய பவுலும் தீமோத்தேயுவும் ஆசியா தேசத்துக்கு போகும்போது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணினாரு, தடை பண்ணினார். ஆசியா தேசத்துக்கு போகாதபடிக்கு தடை பண்ணினார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தரிசனத்தின் மூலமா எங்க போக சொன்னார், மக்கதோனியாவுக்கு கர்த்தர் போக சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுலும் தீமோத்தேயும் போறாங்க. இந்த இடத்துல ஒரு கதை, இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு நடக்குது. இந்த படிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுலை பத்தின ஒரு காரியம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 16வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் படிப்போம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலும் தீமோத்தேயும் அந்த இடத்துக்கு போகும்போது, அதாவது மக்கதோனியால இருக்கும்போது, நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்லுகிற ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அடுத்தது படிங்க. அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். அல்லேலூயா. இப்போ பவுலும் தீமோத்தேயும் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யார் அனுப்புனா, பரிசுத்த ஆவியானவர் தான் மக்கதோனியாவுக்கு போன்றாரு. பரிசுத்த ஆவியானவரோட வார்த்தையை கேட்டு பவுலும் தீமோத்தேயும் அங்க போறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ ஒரு லேடி வந்து குறி சொல்லுகிற ஆவியுடைய ஒரு பெண், வேதம் சொல்லுகிறது அப்படியாக, இவங்களை குறித்து சொல்லுது, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று சத்தமிட்டாள். அந்த அம்மா சொன்னது சரியா தப்பா? நீங்க சொல்லுங்களேன். அந்த அம்மா சொன்னது கரெக்டா தப்பா? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே தெரியும், இவங்க கரெக்டா சொல்றாங்க. கரெக்டா நாங்க யாருன்றத இந்த பெண் கரெக்டா சொல்லுது. பட் இவங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கு? குறி சொல்லுகிறான். என்னோட வாழ்க்கையை குறித்து அவங்க கரெக்டா சொல்லிடுவாங்க. என்னோட வசனம் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. எல்லா ஆவியையும் இங்க இப்போ குறி சொல்லுகிற ஆவி கூட தான் பவுலுக்கு தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற தேவ மனுஷன், சொல்ல போனா ஆவியானவரை வழி நடத்துதல் முடிதானா மக்கதோனியாவுக்கே போனார். அந்த இடத்துல ஒரு அம்மா சொல்லுது, இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிற சத்தமிட்டார். பவுல் என்ன பண்ணிடணும், வெரி குட் வெரி குட், சூப்பரா சொல்லியிருக்கிற, உண்மையில் இருக்கிற அபிஷேகம் இன்னும் பெருகுவதாக. பவுல் அந்த ஆவியை நிதானித்து கொண்டார். என்கிட்ட நீ சொல்லு, உன் ஸ்பிரிட் என்னன்றது எனக்கு தெரியும். இன்னைக்கு கேட்கறது உங்களோட வாழ்க்கையை குறித்து ஒருத்தவங்க சொல்றா, எங்களோட லைஃப்ல ஒருத்தர் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் சொல்றேன். நானும் உங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தருங்களும் எவ்ரி புதன்கிழமை ஒரு இடத்துக்கு போயிடும் ப்ரேயருக்கு. போயிட்டு ஒரே அங்கே உருள்றதுன்னா புரள்றதுன்னா ஒரே கூத்து தான். பாஸ்டர் தலையில் கை வச்சாரு. ஒரு வாட்டி ஃபஸ்ட் டைம் கை வைக்கும்போது என் தலையில் கை வச்சு, நீ இந்த காரியம்லாம் செஞ்சுருக்கிற கரெக்டா அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு, எப்படி ஊரி நான் செஞ்சது எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறாருன்றது எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. சரி, அடுத்த வாரம் நம்ம இந்த தப்பு பண்ணிட்டு போகலாம், சொல்கிறார பார்த்துலான்னு போனால் அது நடக்கும். இந்த வாரம் நீ இந்த தப்பு பண்ண, அது ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா எனக்கு அது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆயிடுச்சு. சரி, இந்த வாரம் என்ன சொல்கிறாரு பார்க்கலாம், இந்த வாரம் என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். ஐயா தலையில் கை வைப்பார், ஐயா தலையில் கை வைப்பார். யார் இங்கேருந்து கிளம்பி போய் சென்னையோட அவுட்ருக்கிட்ட போயிட்டு அந்த இடத்துல ஒரு ஜப கூட்டத்தில் கை வச்சு அங்கேருந்து விழுந்து கையை காலை தேய்ச்சின்னு வருவேன். நீங்கள் ஊந்து எஞ்சிக்குதா போறீங்க சர்ச்சுக்கு, ஐயா தொடுவார், ஐயா தொடும், ஐயாவோட கை எங்கே. இப்போ நிறைய இடங்கள்ல ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்கும். என்னோட வயசில் மூத்தவங்க, ஆனால் 80 வயசு 90 வயசு இருக்கும். அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நான் ஜோம் பண்ணும்போது ஜோம் பண்ணிகிட்டே இருப்பேன். அதை பேசினே ஜோம் பண்ணுற வரைக்கும் பார்த்துட்டு இருப்பேன். ஜோம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அதுக்கு முன்னாடி கை வேணா வைக்க மாட்டேன். ஜோம் பண்ணினே இருக்கும்போது என் கையை பிடிச்சி அவங்களே எடுத்துன்னு வந்து அவங்க தலைமையில் வச்சுப்பாங்க. என்ன ஆகுது, என் கையில்
அப்படி இருந்துச்சுன்னு நல்லா இருக்குமேன்றேன் நான். இப்போ எனக்கு தேவையில்லாமல் எவ்வளோ தேவையில்லாமல் சொல்ல முடியாது. ஜெபம் பண்ணிக்கிட்டு பைபிளை படிச்சுக்கிட்டு ஆராதனை நடத்திக்கிட்டு உங்களுக்கு நீங்கள் படிங்க, வசனத்தை தெரிஞ்சுக்கோங்க. எதுக்கு நான் இன்னும் வாங்க எல்லாம் என் கையில் ஒன்று இருக்குது, எல்லா தலையில் வைக்கிறோம், புத்துன்னு விழுந்துருப்போம். போய் அவள் தான் என் ப்ராப்ளமும் சரியாயிடுச்சுண்ணா, பிரச்சனை முடிஞ்சிச்சா? ஆமாவா இல்லையா? விழுந்துட்டு போனவங்க அடுத்த வாரமாக ரெடியாக விழுறதுக்கு வந்துடுவாங்க. அடுத்த வாரமாக கரெக்டாக அட்டன்ஸ் போட்டுருவாங்க. இன்னைக்கு உந்து எழுந்துச்சு போனாதான் அவங்க இன்னைக்கு தான் இப்போ தான் உடம்பு ஏதோ உள்ளேருந்து ஏதோ ஒன்று போன மாதிரி இருந்துச்சு, கருப்போ ஒன்று போச்சு அப்படின்னு அந்த பேர் ஏன்னா அது அப்படிதான், அது ட்ரெயின் பண்ணிட்டாங்க. அது இப்போ எப்படி சொல்கிறது, 56Dனா திருவத்தூர்லேருந்து பிராட்வே வரையும் போகும். இப்போ 56D வந்து இல்லை மெரினா பீச் வரையும் போகணும்னா நம்புவீங்களா? ஏன்? ஏன்னா 56D பஸ் இப்படி போகணும், இப்படி தான் போகும். அதே போல் இதுங்க விழுந்து ஏஞ்சி போகணும்னா இதுங்களுக்கு விழுந்து ஏஞ்சி போகும். அப்போ விழுந்து ஏஞ்சி அப்போ ஒரு ஜர்க்கு அதுங்களுக்கு அல்லேலூயா. அந்த ஜபத்தில் வந்து அதுக்கு ஜபம் வருது, வசனத்தை கேட்குறது, வார்த்தை அதெல்லாம் போகுது. அதெல்லாம் எங்களுக்கு வேணாயா, நீங்கள் கை வைங்கோ, நீங்கள் கை வச்சுனே ஒரே கட்டியா, ஒரே கட்டு ராத்திரியானா ஒரே கொலுசு சவுண்டாக கேட்குது, என்னன்னு தெரில. அப்புறம் பார்த்தா கொலுசு காணா போயிட்டுருக்கோம். பார்த்தா அவங்க வீட்டுக்காரத்தன் போயிட்டுருப்பார். கொலுசு சவுண்டாக கேட்குது, கொலுசு கவுண்டு சவுண்டாக கேட்குதுன்னா அப்புறம் அவங்க கொலுசு காணாயா அப்படின்னு அதுக்கு ஒரு ஜப குறிப்பு. இங்கே பாரு, இதெல்லாம் இதுங்களாம் வச்சு என்ன தப்பு டே பிள்ளைகளே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். உளுந்து எஞ்சி போகிறது, கையை காலை தேய்ச்சின்னு போகிறது, இது ஒரு வேடிக்கை பார்க்குறது, இதுக்கெல்லாம் நீங்கள் செவி குத்துன்னு உட்காந்துருந்தீங்கன்னா உளுந்து 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 உளுந்தியா ஏஞ்சியா போகும்போது காலுக்கு ஒரு பேண்டேட் வாங்கி போயிடுங்க. உளுந்தண்ணி போடுவேன், அவங்களே அதுக்கு ஃபஸ்ட் எய்ட் வச்சுருப்பாங்க அந்த பெட்ஷீட்லாம். நீ நம்ம நீ இதெல்லாம் இன்னைக்கு சபையில் இதெல்லாம் நடக்குதான்றதை நீங்கள் தீர்மானிச்சுக்கோ. நான் சொல்கிறதெல்லாம் பேய் அவன் கூட போகிறான்னு தெரியும், ரெடியாக பெட்ஷீட் வச்சு நிற்கும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, இறங்கும் அக்கினி 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 அக்கினி. இன்னும் அக்கினின்னா போய் விழுந்துருமா? என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு? சூழ்நிலை என்ன பண்ணுறீங்க? கர்த்தர் சபையை குத்திட்டு வாட் இஸ் உன்னோட ரோல் என்ன? பாஸ்டர். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பாஸ்டர்? போதகர், போதிக்கிறவர். நீங்க வசனத்தை ப்ரீச் பண்ணணும். இன்னைக்கு இதை சொல்லி 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 தான் ஜனங்க மனங்கடிச்சு அப்படியே இன்னைக்கு அவர் தொட்டுருவாரா இவர் தொட்டுருவா விழுந்தோடனே ரெடியாகுது புது பெட்ஷீட் வச்சு ஹல்லேலூயா போட்டு ஹல்லேலூயா நானே அது போட்டு அப்படியே அது நான் நிறைய பார்த்துருக்கேன். அது ஏஞ்சிக்கும் போது ஒரு குடும்பர் நிறைய எனக்கு நான் சிரிக்கவும் முடியாத நல்லா ஸ்டேஜ்ல நின்றுப்பேன், கண்ணு தரவும். ஏன்னா உன்னோட சீனியர் நீ இப்போ உழுற பரலோகத்தை போய் கத்த கேட்பார், வசனம் தரங்கயா உன் ஏஞ்சையா ஏதோ ஒன்று கருப்பா போச்சு போ கீழே போ தொகுது கருப்பா அப்படின்னு அங்கே போட்டு உன்னை வரப்பாங்க, நீ கருப்பாயிடுவ. வசனம் கேட்கறது கிடையாது. ஐயா கிட்ட சொல்லி சோம் பண்ணிக்கலாம். ஐயா கிட்ட சொன்னோன்னா ஒரு ஜபத்தில் வச்சுட்டாருன்னா பெரிய ஐயா வந்து பெரிய ஐயானா யாரு? கர்த்தர். இவர் சின்னவர். பெரிய ஐயா வந்து சின்ன ஐயாவுக்கு வேலை பார்த்தினாருன்னா அவன் தான் மூஞ்சி அவள் தான் அப்படியே நீ உருப்படுறதுக்கு அறிகுறியாக இருக்காது உன் வாழ்க்கை. நீ எழுதி வச்சுக்கோ. நீங்கள் எந்த ஊழியக்காரர்களை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, அவங்கள கனம் பண்ணுங்க, அவங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கறது தவறு கிடையாது. அவங்கள கடவுளாக ஆக்கிடாதீங்க. ஆவிக்குரியவன்னு சொன்னால் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள். நீங்கள் கர்த்தரை நம்புங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு மனுஷன் தன்னை முன்னிறுத்தி இதெல்லாம் செய்யுங்க நான் செய்யாதீங்க. நம்ம ஆராதிக்க வேண்டியது கர்த்தர். நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். திரும்ப சொல்ற எல்லா பாஸ்டர் கனத்துக்குரியவர்கள். அவங்க கடவுளை ஆகிட முடியாது. சொல்லுங்களேன். அதே போலதான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தான். என்னன்னா ஏன் என்ன சொல்ல வேண்டியது இல்லைன்னா, அதுக்கு வசனத்தை குறித்ததான அந்த ஞானமோ வசனத்தை குறித்ததான அந்த ஒரு ஏக்கமோ இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு சபைக்கு வரோமா, ஏதாச்சும் மேஜிக் கீஜிக் செய்கிறாங்களா, இன்னைக்கு ஏதாச்சும் சொல்கிறாங்களா, இன்னைக்கு ஏதாச்சும் அவங்க என்ன பண்ணாங்க தெரிலையே, அங்கே போய் நான் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி வரேன், இவங்க என்ன பண்ணாங்க, காசிப்ஸ் இன்னைக்கு என்னென்ன நடக்குது இது கேட்குதுன்னு ஒரு குரூப் இருக்குது. சபையில் என்ன நடக்குது, இவங்க வீட்டில் என்ன நடக்குது, அவங்க வீட்டில் என்ன நடக்குது, இது ஏன் நம்ம பார்த்து உட்காந்துன்னு வரும். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தான். எங்கே இருக்கிறேன் அப்படின்னா வீட்டில்
உன்னை பார்க்க வரேன். வா, இவ்வளோ பெரிய பேக் எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு வந்தேன். என்ன அது, என்னடா அப்படின்னு. ஊருக்கு போயிட்டு வந்தேன். சூப்பர்ரா. உன்னை தானே வாங்கிட்டு வந்தேன். ஆஹா சூப்பர்ரா அப்படின்னு நினச்சேன். ஓப்பன் பண்ணுறான், இவ்வளோ மண். என்னடா அப்படின்னு ஜெஸ்ஸில் போயிட்டு வந்தேன். ஜெஸ்ஸில் மண். ஏன்டா அட்லீஸ்ட் ஒரு சாக்லேட் வாங்கினா, ஒரு சாக்லேட்டோ இல்லை அங்கே இருக்கிறது ஏதாச்சும் ஒரு திங்ஸ் வாங்கினா ஒரு ரிமைண்டருக்காச்சும் வச்சுக்கலாம். இது என்ன? அப்புறம் ஒரு தண்ணி பாட்டில் யோதான் தண்ணி, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தது. வேற என்ன வாங்கிட்டு வந்த? அங்கே இருக்கிற கல் இல்லை, கல் ஜெருசலேம் கல்லுடா. இதை நான் எத்தனை வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன், நீ என்ன பண்ணி என்ன சொன்ன? எத்தனை கிளம்பு, எடு 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 எடு. அடுத்த 5 நிமிஷத்தில் நீ இருக்கக்கூடாது. இந்த கதவை திறந்தாலே ஒரே ஜன்னல் அப்படியே இருக்கிற மண் தூசிலாம். இவன் இங்கே இருக்கிறது பத்தாதுன்னு ஜெருசலேம்லேருந்து அதுக்கு ஒரு ஃப்ளைட்டுக்கு ஒரு அதுக்கு ஒரு அந்த ஒரு கேஜஸ்க்கு அதுக்கு ஒரு அமௌண்ட், அது அந்த அங்கே இருக்கிற குப்பை எடுத்துன்னு வந்து இங்கே வந்துட்டான். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானத்தை அந்த நீ வெளியாச்சும் குடி. இது என்ன பண்ணான்னு கேட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக சிறப்பு மாதிரி குடி, 2 ட்ராப். ரெண்டாவது இது சரி, இந்த மண் எதுக்குடா? நாலு ஒரு மண்ணில் வெயிட் அப்படியே கத்தரோடைய வா. ஏந்திரி போ, வீட்டை விட்டு கிளம்பு. ஏந்திரி போ 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 நீ போ. நீ ஏந்திரி ஃபஸ்ட்டு இதோ எடுத்து வச்சு தூக்கி அந்த குப்பையில் போடு. அங்கே போ முடிக்கலாம். இது எவ்வளோ காசு கொடுத்தாங்க அந்த குப்பை தொட்டியில் போட்டு உள்ளவா. என்னது ஜெருசலேம்? சரிங்க, ஜெருசலேம் மண்ணை வச்சுட்டு கத்த சொல்லிடுறாங்க. ஜெருசலேம் மண்ணை எடுத்து உங்கள் வீட்டில் வைங்க. ஜெருசலேம் தண்ணி, யோர்தான் தண்ணி எடுத்து வந்து நீங்கள் குடிங்க, குணமாயிடும். குச்சிடலாமே, கத்தரே சொல்லிட்டாரு. இதெல்லாம் எங்கே இருக்குது? அங்கே இருக்கிற கல், அங்கே இருக்கிற மண், குப்பை இதை பற்றியா ஜெருசலேம் குப்பை? அண்டா இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தாரு தண்ணி. சரி என்ன பண்ணுறது? அதை வச்சுட்டு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. அங்கேருந்து புக் பண்ணி எடுத்துருந்து வச்சு என்ன பண்ணி குச்சி என்ன ஒன்றுமே ஆகாது. அதனால தான் வசனம் என்ன சொல்லுது? வசனத்தை சத்தியத்தை அறியுங்க, சத்தியம் உங்களை என்ன பண்ணும்? விட்டுதலையாக்கும். இப்போ நான் விசுவாசிக்கிறேன், இங்கே இருக்கிறவங்களுக்கு ஜெருசலேம்லேருந்து தண்ணி எடுத்துலேருந்து கொடுத்தா விசுவாசிக்கிறேன் பெருசாக தெரியாது. நம்ம வீட்டில் தண்ணி வரல, கத்தர் கிருபையில் நம்ம வீட்டில் டேப் திறந்தால் தண்ணி வருது. விசுவாசிக்கிறோம் உங்கள் வீட்டில் டேப் திறந்தாங்க. நம்ம நாட்டில் கத்தர் நமக்கு நல்ல தண்ணியை கொடுத்துருக்கு. எதுக்கு ஜெருசலேம் வந்து தண்ணி எடுத்துன்னு வரணும்? நமக்கு தண்ணி பஞ்சத்தில் எவ்வளோ நம்ம கர்த்தர் நல்லா தானே நம்மளை வச்சுருக்காரு. டேப் திறந்தால் தண்ணி வருது இல்லை, வருது. ஜெருசலேம் தண்ணி மூட நம்பிக்கை. இதில் வளர்ந்து 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 இது குச்சி முடிச்சுட்டு இன்னொரு பாட்டில் கிடைக்குமா? போ ஜெருசலேமுக்கு டிக்கெட் போட்டு என்னைக்காச்சு போயிடும். போங்க, ஜெருசலேம் போகிறது தப்பு இல்லை. அங்கே போய் அதெல்லாம் பாருங்கள், அந்த ஆச்சரியங்கள்லாம் பாருங்கள். கத்தர் நடந்திருக்கிற இன்னி வரைக்கும் அதுக்கான ப்ரூஃப். கத்தர் நடந்த பறந்த இடம், அவர் வாழ்ந்த இடம், மரித்த இடம், அதெல்லாம் பார்க்குறது ஹாப்பி. அதை ஒரு கோயில் கட்டி கும்பிட்றாதீங்கன்ற எத்தனை பேருக்கு புரியுது? இது எல்லாத்தபடியும் ஏன்னா உங்களுக்கு வசனம் ரொம்ப முக்கியம், வார்த்தை ரொம்ப முக்கியம். இதை விட்டுட்டீங்கன்னா மற்றவங்களால வேற எதுவுமே செய்ய முடியும். வசனம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு நீங்கள் கேள்வி கேட்டிருப்பீங்க. இனி கேள்வி கேளுங்க. இனி வசனத்தை வச்சு கேள்வியை கேளுங்க. மற்றவங்க இடத்துல கேள்வி கேளுங்க. இது ஏன், இது எங்கேருந்து வந்துச்சு? போன வாரம் கூட நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். என்னத்தை பற்றி? ஜப எண்ணெயை குறித்து நான் போன வாரமே சொல்லியிருந்தேன். கர்த்தருக்கு சித்தமாக இருக்கும்னு சொன்னால் இந்த ஜப எண்ணெயை குறித்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் ரொம்ப ஆசையாக இருக்கிறீங்க இன்றைக்கி இந்த ஜப எண்ணெய் நான் என்ன, இந்த ஜப எண்ணெய்ன்ற கலாச்சாரம் எங்கேருந்து வந்துச்சு, இது எப்படி வந்துச்சு அப்படின்றத ஆவியானவர் நமக்கு போதிப்பாராக. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. எஸ்பெஷலி சொல்கிறேன், இது முழுக்க முழுக்க ஆவிக்குரியவர்களுக்கான சத்தியம். ஆமேன்னு சொல்லுவோமே. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இன்னைக்கு இந்த எண்ணெய்களை வைத்து நிறைய இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு விஷயமே இருக்குது. ஆனால் வேதத்தில் எண்ணெய் இருக்குதான்னு கேட்டால் எஸ், வேதத்தில் எண்ணெய் இருக்குது. ராமே சொல்லுவோமே. ஆமாம். புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுலையும் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாடு வேற, புதிய ஏற்பாடு வேற. பழைய ஏற்பாடுன்றது ஓல்ட் கவர்னன்ட், அதாவது ஒரு காலத்தில் நடைமுறையில் இருந்த சட்டங்கள் இப்போ அது சட்டமாக இல்லை.
இப்போ என்ன இருக்கு? புதிய உடன்படிக்கை, அதாவது ஒரு நியூ லா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிற காரியம் தான் இந்த புதிய உடன்படிக்கை. புரிஞ்சுதா? ஆமா. அப்ப பழைய ஏற்பாடுல மொத்தம் 37 வாட்டி இந்த எண்ணெய் குறித்து வேதம் சொல்லியிருக்கிறது. ஆமென். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் எடுக்கிறோம்னா இது எங்க இருந்து வந்துச்சு, இந்த கலாச்சாரம் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சா மட்டும்தான் அதை நம்ம பயன்படுத்துறதும் அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நான் தெரிஞ்சுக்காம இது ஏதோ ஒருத்தவங்க சொன்னாங்க அதை நான் பயன்படுத்துறதுன்றது அது நல்லா இருக்காது. ராமேன்னு சொல்லுவோமே. அப்போ இப்போ பழைய ஏற்பாடுல மொத்தம் 37 வாட்டி இந்த எண்ணெய் குறித்து சொல்கிறது. புதிய ஏற்பாடுல இந்த 5 வாட்டி, அதாவது 5 வாட்டி புதிய ஏற்பாடுல இந்த எண்ணெய்ன்ற வார்த்தை மென்ஷன் பண்ணிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், கடல் எண்ணெய் தெரியும்ல, கடல் எண்ணெய் எதுக்கு பயன்படுத்துவாங்க? சமைக்கிறதுக்கு. கடல் எண்ணெய் எடுத்துன்னு போய் நீங்கள் தலையில் வச்சுப்பீங்களா? கடல் எண்ணெய் தலையில் வைக்கக்கூடாது. தலையில் வைக்கிறது என்னென்ன தேவைப்படும்? தேங்காய் எண்ணெய் தேவைப்படும். அப்போது இங்கே நம்ம பெருசாக கன்ஃபியூஷன் எங்கே தெரியுமா ஆகிக்கிறோம்? இங்கே வேதத்திலேயே எண்ணெய் இருக்குதே அப்படின்றது ஒரு குரூப் சில பேர் எழும்பி அங்கேருந்து வந்தது தான் இந்த எண்ணெய். இந்த எண்ணெயை அவங்க எப்படியே மாற்றிட்டாங்க? ஜப எண்ணெயாக மாற்றிட்டாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? இதை நீங்கள் இந்த எண்ணெயை இது தயவு செய்து இதுதான் நீங்கள் எல்லாமே கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். இதுக்கப்புறம் நீங்கள் தெளிவாக ஆயிடுவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இதுக்கு பிறகு இந்த எண்ணெய் குறித்ததான எந்த கேள்வியும் உங்களுக்கு வராதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுவாங்க. ஆமென். ஆமாம். அப்போ வேதத்தில் இங்கே எழுதியிருக்கிற ஒரு இந்த எண்ணெய் எப்படின்னா, இதை எப்படி பார்க்கணும்னா கல்ச்சுரல் கான்டெக்ஸ்டாக பார்க்கணும். அவங்களுடைய தேசத்தினுடைய பாரம்பரிய வழியாக தான் இந்த எண்ணெயை நம்ம பார்க்கணுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு எண்ணெயை பார்க்கக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஓகே. யூதர்கள் இந்த எண்ணெயை அதிகமாக பயன்படுத்துவாங்க. அதாவது என்ன அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். அவங்க ஒரு எண்ணெய் சொல்லி நம்ம ஒரு எண்ணெயை பிடிச்சிக்கிட்டு இதுதான் அப்படின்னா அது தவறான ஒரு ராங் டாக்டர்னு ஆயிடுது. வேதத்தில் சொல்லியிருக்கிற எண்ணெய் ஒலிவ எண்ணெய், அதாவது ஆலிவ் ஆயிலை குறித்து வேதத்தில் நமக்கு இங்கே சொல்ல. இந்த ஆலிவ் ஆயிலில் என்ன இருக்குதுன்னா ஃபுல்லாக மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கிற இந்த எண்ணெயில் என்ன இருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மருத்துவ குணம் இருக்குது. இந்த ஆயிலில் ரொம்ப வியாதியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு யூதர் கலாச்சாரத்தின் முறைப்படி இந்த ஆயிலை தடவுவாங்களாம். ரொம்ப அதாவது காயங்கள் ஏற்பட்டு இருந்தா, அதாவது அடிபட்டு இருந்தா, ஏதாச்சும் இருந்தா இந்த ஆலிவ் ஆயிலோட சேர்த்து திராட்சை ரசத்தையும் சேர்த்து அந்த இடத்துல தடவுவாங்கன்னா அது ஈல் ஆகுமா. பிகாஸ் இந்த ஆலிவ் ஆயிலில் நிறைய மருத்துவ குணாதிசயங்கள் இருக்குது. இதை நம்ம நல்லா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். வேதத்தில் சொல்லியிருக்கிற எண்ணெய் ஆயில் எதுக்கு பயன்படுத்துறாங்க? சரி, நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காரியங்களை தேவன் நமக்கு தெரியப்படுத்துவார். இந்த ஆலிவ் ஆயில் என்ன ஆயில்? மருத்துவ குணம் நிறைந்தது. ரெண்டாவது, இந்த ஆயில் என்ன பண்ணக்கூடியது? ஹீல் பண்ணக்கூடியது. அதாவது காயங்கள் இருந்தா எதையும் வச்சு கட்டுவாங்க? திராட்சை ரசமும் இந்த ஆலிவ் ஆயிலையும் வச்சு அவங்களுக்கு கட்டும்போது அந்த காயங்கள் அவங்களுக்கு ஆற்றப்படும்னு யூதர்கள் அந்த எண்ணெயை பாரம்பரியமா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ புதிய ஏற்பாடுல இப்போ நம்மளோட புதிய ஏற்பாடு கிரீக் மொழியிலேருந்து, அதாவது கிரேக்க மொழியிலேருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. ராமன் சொல்லுவோமே. நம்முடைய புதிய ஏற்பாடு எதிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது? கிரேக்க மொழியிலேருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. 2 வார்த்தை நம்ம பார்க்கணும். இந்த கிரீக்ல 2 வார்த்தை இருக்கு. முதல் வார்த்தை அலாய்போ. சொல்லுங்களேன், அலாய்போ. இது கிரீக் வேர்டு அலாய்போ அப்படின்னு இருக்கு. இன்னொரு வார்த்தை கிரியோ. சொல்லுங்க, கிரியோ. கிரியோ. இந்த அலாய்போ அப்படின்னா இதுக்கான அர்த்தம் என்னன்னா தடவுதல். சொல்லுங்களேன், அலாய்போனா என்ன அர்த்தம்? தடவுதல். இந்த கிரியோ அப்படின்னா அபிஷேகம் பண்ணுதல். ஏன் எத்தனை பேருக்கு புரியுது? அதாவது நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், இன்னைக்கு திரும்ப நம்ம நிறைய பேர் பார்க்கணும். உங்களை பாதுகாக்கும், ஜப எண்ணெயாச்சும் உங்களை நடத்தும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்கன்னு கேளுங்க. இது எங்க இருந்து வந்துச்சுன்றதை தயவு செஞ்சு நம்ம கேட்டு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஒன்று சொல்றாங்க, நம்ம எல்லாத்தையும் நம்பிட்டு இருந்தோம்னா என்ன அர்த்தம்? எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொன்ன இந்த காயங்கள் இருந்துச்சுன்னா இதுக்கு என்னென்னைய சேர்த்து கட்டுவாங்க?
திராட்சை ரசமும் ஒலிவ எண்ணெயும். 2 வார்த்தை சொன்னேன் கிரீக்ல. என்னது? ஒன்னு அலாய்போ, இன்னொன்னு கிரியோ. அலாய்போனா என்ன அர்த்தம்? தடவுதல், அப்ளை பண்றது. இந்த கிரியோனா என்னது? அபிஷேகம் பண்ணப்படுதல். அப்போ இந்த 2த்துக்குமே மெயினான ஒரு எண்ணெய் அந்த காலத்துல அவங்க பயன்படுத்தப்படுத்திருந்தாங்க. அதுதான் இந்த ஆலிவ் ஆயில். எத்தனை பேருக்கு புரியுது? ஓகேங்க, சரிங்க. நான் பிசாசு துரத்துறதுக்கு எண்ணெயை பயன்படுத்துறேன். நிறைய பேர் பார்த்துறீங்களா, இப்படி எண்ணெயை வச்சு பேய் ஓட்டுவாங்க. நடக்காது, பேய் ஓடாது. அதுக்கெல்லாம் இங்கே உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பைபிள் ஆடாது. நீங்கள் பைபிளில் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணீங்கன்னா தயவு செய்து நம்பாதீங்க. வசனம் எங்கே இருக்குன்னு கேளுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. வசனம் எங்கே இருக்குது, வசனம் எங்கே இருக்குன்னு கேளுங்க. எப்படிங்க இந்த எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் வச்சு கட்டுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள். நம்ம ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையில சொல்லியிருப்பாரு. ஒரு மனுஷன் ஒரு கல்லர்கிட்ட அகப்படும் போது விட்டு போயிடுவாங்க. கிட்டத்தட்ட அவர் ரொம்ப காயங்களோட இருப்பார். கடைசியாக நம்ம ஊரில் நல்ல சமாரியன்னு சொல்லுவாங்க. அந்த சமாரிட்டன் வரும்போது அவர் வருவார். அவனுடைய காயங்களை பார்த்துட்டு அந்த காயங்களுக்கு அது படிக்க வேண்டாம், இருக்குது லூக்கா 10வது அதிகாரம் 34வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா படிக்க வேண்டாம். அந்த வசனத்தில் இருக்குது, அவனுடைய காயங்களுக்கு எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் அந்த இடத்துல பூசினாங்க. ஹலோ, ஹீலிங்காக இது ஆல்ரெடி. இந்த எண்ணெய் எதுக்கு பயன்படுத்தினாங்களா? ஆல்ரெடி சுகத்துக்காக, அவன் காயங்களை கட்டுறதுக்காக இந்த எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேர்த்து அவனுடைய காயங்களுக்கு கட்டப்பட்டதுன்னு நான் சொல்லலைங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 10வது அதிகாரம் 34வது வசனத்துல சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். சரிங்க, படிக்கலாம். ஒரு வசனத்தை மட்டும் படிக்கலாம். மார்க்கு 6வது அதிகாரம் 13வது வசனம். ஒரு நிமிஷம். அதற்கு முன்பதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை எல்லா இடத்தையும் அனுப்பி போய் ஊழியம் பண்ணுங்க, கர்த்தரோட தேவனோட ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப சீஷர்கள் எல்லாம் போகும்போது அநேக பிசாசுகளை துரத்தி அநேக நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். இதுவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அநேகம் பிசாசுகளை துரத்தின்றது கமா முடிஞ்சிருச்சு. அதை எதை வச்சு பண்ணிருப்பாங்க? ஆமென். அவங்க விசுவாச ஜபத்தினால துரத்திருப்பாங்க. இந்த நோயாளிகளை அவங்க விசுவாசம் உள்ள அந்த வார்த்தையை சொல்லி அவர்களுக்கு எண்ணெயை பூசினார்கள். அப்பொழுது சொஸ்தமானார்கள். தயவு செய்து இந்த எண்ணெய் கான்செப்டை புரிஞ்சுக்கும். வேற யாருமே போத்தவங்க. நான் சின்ன வயசுல பைபிள் படிக்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், கத்தரை தேட மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். காலைல ஏஞ்ச உடனே பைபிளை எதுவும் கிடையாது. ஸ்கூலுக்கு போகும்போது எங்கே தேடினா அங்கே ஒரு பாட்டில் இருக்கும். அந்த பாட்டில் இப்படி போட்டு இப்படி என்னத்து தள்ள ஒரு ப்ளஸ். அவள் தான் நான் போவேன். அவள் தான். நமக்கு ஒன்றுமே நடக்காது. அன்னைக்கு சப்போஸ் நமக்கு ஏதாச்சும் விபத்துகள் ஏதாச்சும் வந்துடும். என் நம்பிக்கை எது மேலே தெரியுமா போயிடுச்சு? கர்த்தர் என்ன பாதுகாக்கல. அம்மா ஜப எண்ணெய் வச்சுன்னு போனேன், நல்ல வேலை ஜப எண்ணெய் வச்சுன்னு போனதுனால பாதுகாக்கப்பட்டேன். ஜப எனக்கு ஒரு கட்டத்தெல்லாம் புரிஞ்சுது. ஜப என்ன பாதுகாக்கல, என்னை பாதுகாத்தவர் கர்த்தர். ஜப என்னை வச்சுட்டு போனா பாதுகாக்கணும்னா என் கர்த்தரை எதுக்கு அப்போ? ஆமென். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். பிசாசுகளை துரத்தி அது வேற. அவங்க கர்த்தர் விசுவாசம் உள்ள ஜபத்தினால சொல்றதி, விசுவாசம் உள்ள பிரேயர்ஸ்னால நோயாளிகளை எண்ணெய் பூசி சுத்தமாக்கினார்கள். என்னன்னு நீங்க அதுக்கு போய் ரிசர்ச் பண்ணுங்க. அது ஆலிவ் ஆயில். அந்த ஆலிவ் ஆயிலில் குணமளிக்கிற, அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனேன்னா, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தர் சுகத்தை கொடுத்துருக்கிறார்? எத்தனை பேர் கர்த்தரோட விடுதலையை கொடுத்துருக்கிறார்? நான் அவரோட தழும்புகளால் சுகம். ஆனால் இன்னைக்கு நம்ம பலவீனங்கள் வந்தால் மாத்திரை போடுறது இல்லையா? அதுக்கு நீங்கள் கர்த்தரை மறுதளிச்சிருவீங்களா? கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கலன்னுவீங்களா? நம்முடைய நம்பிக்கை, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம நம்பிக்கை, மாத்திரை நான் போடுவேன், அந்த மாத்திரையின் மூலமாச்சு எனக்கு கர்த்தர் சுகத்தை கொடுப்பார். நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் எதுவுமே போட மாட்டேன் அப்படின்னு கூட. தேவன் நிறைய டாக்டர்ஸை உண்டாக்கிறாரு. ஆமென். தேவன் இங்க நிறைய காரியங்கள் உண்டாக்கிறார். மருத்துவங்கள் எல்லாம் தேவன் உண்டாக்கிறார். இந்த மருந்து மாத்திரை இருக்குது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மளோட நம்பிக்கை என்னது? இது இல்ல, கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுப்பார். நான் நம்புறேன், கர்த்தரை நம்புறேன். என்னோட சுகம் எதுல இருந்து வருது? என் ஃபெய்த் எது? மாத்திரை கிடையாது. நம்மளோட நம்பிக்கை எது?
கர்த்தர். உங்க நம்பிக்கை கர்த்தரா இருக்கட்டும். அதுக்கு மாத்திரை வேணாம்னு சொல்லாதீங்க, டாக்டர் வேணாம்னு சொல்லாதீங்க. அதே போலதான் இங்க அவர்கள் வியாதியஸ்தர்களை எப்படி சுகமாக்குனாங்களா, எண்ணெய் பூசி. அவங்க அதாவது மெடிசனும் எடுத்துக்கிட்டாங்க. புரியும்னு நினைக்கிறேன். அவங்க வியாதியா இருந்த சொன்னா அவங்க யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க மெயின் அது மெடிசன் தான் போயிடுவாங்க. அவங்க மெடிசனும் எடுத்துக்கிட்டாங்க. இது எல்லாத்துக்கு மேல அவங்க ப்ரேயரும் பண்ணாங்க. அவங்க ப்ரேயர் பண்ணும்போது அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். எத்தனை பேருக்கு இப்போ புரியுது? புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. இப்போ இன்னொரு காரியத்தை இப்போ படிக்க வேண்டாம். பழைய ஏற்பாடு காலத்துல சாமுவேல் வந்து தாவீது அபிஷேகம் பண்றார். தாவீது அபிஷேகம் பண்றதுக்கு என்னது? எண்ணெய். நம்ம ஊர்ல பேய் ஓட்டுறதுக்கும் என்ன, நடக்கிறதுக்கும் என்ன, புரள்றதுக்கும் என்ன, தூங்குறதுக்கு என்ன. தூங்குறதுக்கு பேய் கனவு போட்டுக்க சிலுவைய போட்டுக்க சிலுவை போட்டாங்கன்னா வராதான் பேய். யார் சொன்னா? நடக்கும்போது ஒரு போட்டு சிலுவை போட்டு ஜப என்ன எடுமா, ஜப என்ன பூச்சு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுதான் முடிஞ்சிச்சு. பேய் வராது பிரதர். நான் என்ன சொல்றேன், நல்லா இருக்கும்ன்றேன், வானன்னு சொல்லலை. அப்படி இருந்தா நல்லா இருக்கும்ன்றேன். ஆனா அப்படி எதுவுமே நமக்கு பைபிள்ல ரூல் புக்ல இல்லையே. நம்ம இஷ்டத்துக்கு ஏங்க, இப்போ நம்ம கூட நான் இப்போ என்னால் தைரியமாக சொல்ல முடியும், எனக்குள்ள நான் 5 ஆஸ்கார் வாங்கிட்டேன்டா, நீங்கள் நம்புவீங்க? ஆனால் எனக்கு கரெக்டு, நான் வாங்கிட்டேன். நான் சொல்றது எனக்கு நானே ஆறுதல் படுத்திக்கலாமே தவிர அது உண்மை கிடையாது. அதே போலதான் நீ தேய்ச்சிக்கிறியோ, தலை ஃபுல்லா ஊத்திக்கிறியோ, நீ என்ன பண்ணாலும் உனக்கு இதனால சுகம் வராது. ஏன்னு சொன்னா வேணும் சொல்லி இருக்கிறது என்ன வேற. நீ பூசணும் பாருங்களேன், எத்தனை வருஷம்? 5 வருஷமா பூசணும், 10 வருஷம் ஒருத்தர் சொல்லி நான் பிறந்ததுலேருந்தே பூச. திரும்பவும் சொல்றேன், இது உங்களுக்கு ஹீலை கொடுக்காது இல்லைங்க. அப்போ இந்த இது புரியுதா உங்களுக்கு? இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு நீங்க வச்சுன்னு போகக்கூடாது. நான் நம்மளோட சபையில இருக்க தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேன், இந்த காரியத்தை நீங்க செய்யக்கூடாது. இதனால ஈல் வரும்னு வசனம் எந்த இடத்துலயுமே இல்லை. எத்துக்கிறது, குச்சிக்கிறது, 2 சொட்டு ஊத்தி தண்ணியை ஊத்தி குச்சி நல்லா நீ ஆவலியே. இன்னும் அதே மாதிரி கை வலிக்குது பேத்து, காலெல்லாம் ஒரே கொடா, இது நடக்க முடியல, ராத்திரியானா ஏதோ ஒரு கனவா வருது, சரி குடி கொலஸ்ட்ராலும் சேர்ந்து வரட்டும். இன்னும் என்ன எதுவும் ஆராய்ச்சி கிராய்ச்சி எதுவும் இல்லை. என்ன குடின்றாங்க. எங்க தாத்தா காலத்துல குச்சின்னு குடி. அப்போ தாவீதை சாமுவேல் அபிஷேகம் பண்ணது என்ன? அதுவும் இந்த ஆலிவ் ஆயில். எல்லாமே இந்த ஆலிவ். இதை நீங்க போய் நீங்க படிச்சா நீங்க பைபிளை படிச்சுட்டு அப்படின்னா பைபிள்ல என்ன இருக்கும், வேற என்னன்னு இருக்கு. அது என்னன்றதெல்லாம் இல்லை. அதை நீங்க தேடணும், அதை நீங்க ரிசர்ச் பண்ணணும். இது என்ன, இது எதுக்காக சொல்லப்பட்டிருக்குது, இது எந்த எண்ணெய், இது பண்ண என்ன நடக்கும்ன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ இருக்குதே, படிக்கலாம். யாக்கோபு 5வது அதிகாரம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். யாக்கோபு 5வது அதிகாரத்தில் இருக்குது பிரதர். யாக்கோபு 5வது அதிகாரத்தில் எழுதி இருக்குதே. இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன? கருத்தெல்லாம் இல்லை, படிக்கலாம். ஜேம்ஸ் 5வது அதிகாரம் 14-15. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், உங்கள ஒருத்தன் வியாதி. ஹலோ, கொஞ்சம் நல்லா கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறவங்க ராமேன்னு சொல்லுவோமே. இந்த காரியத்தை முடிச்சுட்டு அடுத்த நம்மளோட விதைக்கு போயிடும். இதுவுமே விதை கூட சம்மந்தப்பட்டது தான், அதனால இது மிஸ் பண்றதே. உங்கள ஒருத்தன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. இந்த மூப்பர்கள் இருப்பாங்க, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் இருக்குதே, லோகுதே, இது கண்ணுக்கு தெரியலையா? இந்த இடத்துல வசனம் இருக்குதே, எண்ணெய் இருக்குதே, இது உனக்கு கண்ணுக்கு தெரியலையா? நிறுத்துங்க, நிதானுங்க. தேவனோட ஆவியினால பரிசுத்த ஆவியானவர் இதற்கு எனக்கு வியாக்கியானம் பண்ணுங்க. நானே ஒன்று யோசிச்சுக்கிட்டு நானே ஒன்று இப்போ காங்காச்சானா என்கிட்ட ஒருத்தங்க திடீர்னு கேட்டாங்க 2 வாரத்துக்கு முன்னாடி. தரலன்ட்டேன், எனக்கு தெரியாது. நான் சொல்கிறேன் காங்காச்சானா சொல்கிறேன், பட்டு சொல்லிட்டா அப்படின்னு.
அது வேணாம், காங்காஜானம் தெரியாது பிரதர். நான் சொல்கிறேன், ஆனால் மாற்றி சொல்லிட்டா உங்கள் இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாதுன்னா. அப்போ காங்காச்சானா அப்போ எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. காங்காச்சானா இப்படி சொல்லணும்னா இப்படி தான் சொல்லணும். அதே போல் வசனம்னா உங்கள் இஷ்டத்துக்கு வியாக்கியானம் பண்ணி இது இப்படி தான் அப்படின்னக்கூடாது. வசனம்னா என்ன வசனம் ஏதுன்னு தெரிஞ்சுன்னு பேசணும். இல்லைன்னா அது பாரம்பரியமாக மாறிடும். உங்களை பார்த்து உங்கள் தலைமுறை வளரும். இருக்குதே, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே எண்ணெயை பூசின்னு இருக்குதே. இன்னும் இப்போ இந்த வசனத்தை நீ புரட்டிடுவியா? இந்த வசனத்தை மாற்றிடுவியா? மாற்றலாம் முடியாது. நான் யார் மாற்றுறதுக்கு? படிக்கலாம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. இப்போ இருக்கிற மூப்பர் வந்தால் சண்டை வந்துடும், விட்டுருங்க. அப்புறம் அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி. வசனம் சொல்லுது மூப்பரை வரவழைச்சு அவனை ஜபம் பண்ணி கர்த்தருடைய நாமத்தை சொல்லி என்ன நாமம் இங்க சொல்லுது, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கடவர்கள். என்ன சொல்லுங்களேன். எதுக்காக ஜபம்? என்னத்துக்காக சிச்சுவேஷன்ல இருந்தா என்ன பூசணும்? வியாதிப்பட்டால் எண்ணெய் பூசணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எதுக்காக யூதர்கள் இதை ஆலிவ் ஆயிலை யூஸ் பண்ணுவாங்க? மருத்துவத்திற்காக. இந்த ஆலிவ் ஆயிலில் என்ன இருக்குது? மருத்துவ குணம் இருக்குது. அப்போ இங்கே வசனம் என்ன சொல்லுது? ஒருவன் வியாதிப்பட்டால் அவனுக்கு சொல்லுங்க எண்ணெய் பூசின்றது நம்ம கொஞ்சம் தெளிவாக படிக்கலாமே. ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாங்க. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு ஒலிவ எண்ணெயை பூசி. அந்த எண்ணெய்க்கு முன்னாடி நம்ம இந்த வார்த்தையை ஆட் பண்ணால் மட்டும்தான் புரியும். இல்லைன்னா ரோட்டில் இருக்குது ஏதோ ஒரு எண்ணெய், அது எடுத்து ரத்தஞ்செய்யம் கையில் தேய்ச்சி இது காலில் தேய்ச்சி இது ஊற வச்சு குளிக்குது. ரத்தஞ்செய்யம் அப்போ இறங்குமா? ரத்தஞ்செய்யம் இன்னென்ன எண்ணியோ பூசி ரத்தஞ்செய்யம் கத்த சொல்றது. நான் சொன்ன என்ன வேற, நீ பண்றது வேற. அங்க அவருக்கு என்னன்றது அதுல மருத்துவம். இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல என்ன பூசுன்னு அவர் சொன்னதே கிடையாதுங்க. ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து தன்னோட ஸ்டேட்மெண்ட்ல என்னன்ற வார்த்தைய என்ன சுகம் கொடுக்கும்னு அவர் சொன்னதே கிடையாது. அப்போ இவர்கள் எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னா மருத்துவத்துக்காக, அந்த ஹீலிங்காக பயன்படுத்தின ஒரு அந்த காலத்துக்கான மருத்துவம். எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு மாத்திரையை பூசி ரத்தஞ்செய்ய இப்படி மாத்திரையை பொடியாக்கி கொச்சு முடிவீங்களா? என்னது என்னை கேட்க முடியும்? மாத்திரை தங்க ஊதிதான் எந்தியா விடுவாங்க. அதே மாதிரி தான் என்ன, ஏன்னா இதுவும் மருந்து அதுவும் மருந்து. நீ இன்னும் ஊழ்ந்துருக்குறன்னா இந்த வார்த்தைலாம் வசனத்தை வச்சு நம்ம கேள்வி கேட்டோம்னு நினச்சிங்களேன். வல்லமையான அசுத்தாவி மேல் இறங்கி இருக்கிறது. பரவாயில்ல கர்த்தர் நல்லவர். இந்த இடத்துல சொல்லுது அவனுக்கு எதனால அவனுக்கு பூசணுமா? வியாதிப்பட்டால். ஆமென். அவனுக்கு எண்ணெய் பூசி ஜபம், அவனுக்காக ஜபம் பண்ண கடவர்கள். அடுத்தது படிக்கலாம். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம். ஹலோ, கவனிக்கிறீங்களா? கவனிங்க. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஆ, கர்த்தர் அவனை எழுப்புவார். ஆ. அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். யாக்கோபு 5வது அதிகாரம் 14வது வசனத்தை படித்த தேவனுடைய பிள்ளைகள் 15வது வசனத்தை காற்றில் பறக்க விட்டதினால் இன்றைக்கு எண்ணெய் வியாபாரங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏண்டா அதை பற்றி அத்தை வசனத்தை பற்றியா? என்ன பூசி ஜெபம் பண்ணி அதை பூச்சினா என்ன இருக்குது பேர். அதனால தான் இந்த பேர் யாத்திரை திங்க் ஏதோ ஒரு ரெவலேஷன் நினைக்கிறேன். அப்போஸ்தலர்களோ வெளிப்படுத்தலாம் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அமாவாசை கூடினார்கள்னுங்கதுப்பா. ஒரே ஒரு வார்த்தை பூச்சினானுங்கப்பா. ஒரே ஒரு வார்த்தை அமாவாசைன்னு இருந்துச்சு. அமாவாசை பைபிள் ஆகுது தெரியுமா? யூதாஸ் நான்கு கொண்டு செத்தான் கூட தான் பைபிள் ஆகுது. அதை ஏன் எடுத்துக்க மாட்டேன்? அது தப்பு. அமாவாசை கரெக்ட். அவங்க பூச்சி நான் அமாவாசை ஜப்போனா என்ன வல்லமோ தெரியுமா? அப்படி இது
ஐயோ, அது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். இது பூச்சி நீ அப்படியே இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பச்சியா? அது கிடையாது பேத்து. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்லாம் வேணாம். அமாவாசைக்கு தான். அமாவாசைக்கு உங்களுக்குலாம் கத்தர் ஆளுக்கு ஒரு லீவ் லெட்டர் அனுப்புவார். நோ டுடே என்னால் முடியல, இன்னைக்கு என்னால் முடியாது, பிகாஸ் ஐம் ஸோ பிஸி. இப்பொழுது 12 மணிக்கு அப்படி நம்ம கிரியேட் பால் நிறையும். அமாவாசை கட்டு அதிகமாக இருக்குமா? கத்த லீவ், அன்னைக்கு லீவ் அவரு. அடுத்த நாள் பாரு, உந்தன் வல்லமைகள் குறைத்து. ஆனா அமாவாசைக்கு வல்லமை இல்லை, அன்னைக்கு அவர் முடியாது. அன்னைக்கு கத்தரால கொஞ்சம் அவரு கஷ்டம். ஒரே போட்ட கட்டிங்கன்னா கட்டுவானுங்க தெரியுமா? அப்படியே மந்திரம், அப்படியே சூனியம், அப்படியே. ஆனா பாட்டினா உந்தன் வல்லமை. அடுத்த நாள் நான் சொல்றேன், நம்ம கர்த்தர் ஊர் வேதம் சொல்கிறது, ரட்சிக்கப்பட்ட தேவனோட பிள்ளைங்கள்ல வசனத்தை அறிந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன், இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்கு. அமாவாசை வரட்டுங்க, வரட்டும், நல்லது. உனக்கு விரோதமா மந்திரம் பண்ணிட்டோம், நல்லது, சூப்பரா பண்ணிட்டுமே. நம்பினே ஐயோ பண்ணிட்டான் கண்டிப்பா வந்துடும். கர்த்தர் ஏன் கிரியை செய்யும்? கர்த்தர் இல்லை, உன் விசுவாசத்தினால வந்தது. தைரியமா சொல்லுங்க, எனக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல சொல்லுது, அப்பொழுது என்ன இங்க பாருங்க, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கடவர்கள். ஃபர்ஸ்ட் வருஷம் முடிஞ்சிச்சா? 15ஆம் வசனத்துல இருக்குது, அப்பொழுது விசுவாசம். கொஞ்சம் சத்தம் வந்து எல்லாமே சேர்ந்து சொல்லுவோம் ஒரு வாட்டி. அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் நீயை ரட்சிக்கும். நீங்க என்ன பூசுனீங்களா ஃபர்ஸ்ட் போன வசனத்துல? இங்க எங்கேயாச்சும் என்ன சுகமாக்கும்னு இருக்குதா? ஏதாச்சும் என்னைக்கு எங்கேயாச்சும் இதுக்கு ஒரு டெஃபினேஷன்ல ஒரு வசனம் இருக்குதுன்னா நீங்க எடுத்து காட்டிட்டீங்களா? அப்பொழுது மூப்பர்களை வரவழைச்சு ஜெபம் பண்ணணுன்றாங்களே, எத்தனை பேருக்கு புரியுது? மூப்பர்களை வரவழைச்சு ஜெபம் பண்ணணும். இந்த எண்ணெய் மேலோட்டமா இருக்குது, தடவுறது அவங்களுடைய ஹீலிங்காக. பட் எது முழுமையா குணமாக்கும்னா விசுவாசமுள்ள ஜபம். நீ என்ன தடவினாலும் இல்லை. அப்போ விசுவாசமுள்ள ஜபம் பண்ணனா என்ன பண்ணுவாராம்? விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். ஆமென். அவன் பாவம் செய்தானால் அவனுக்கு மன்னிக்கப்படும். எதனால மன்னிக்கப்படும்? ஜபத்தினால மன்னிக்கப்படும். எண்ணெய்னால மன்னிக்கப்படாது. எண்ணெய்னால ஒன்றும் பண்ண முடியாது. போக்கில் வரத்திலும் என்னை பாதுகாத்ததுன்னா ஒன்று கேட்குறேன், உங்களை பாதுகாத்தது எண்ணெயா கர்த்தரா? என்ன சொன்ன, போக்கில் மரத்திலும் பாதுகாக்கிறது என்ன கிடையாது, கர்த்தர். ஏன்னா அதுக்கு ஒரு வசனம் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். இதில் நம்ம இதில் வேற வசனத்தை, அந்த வசனத்தை நம்ம ரேண்டமாக படிப்போம். நம்முடைய கால்களை கல்லில் இடராதபடிக்கு தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு பாதுகாக்கிற தேவன். உங்களை காப்பவர் கர்த்தர். அவனை வாசிக்க சொந்தீங்க. ஒரே ஒரு கேள்வி, உங்களை பாதுகாக்கிறது என்னையா கர்த்தரா? உங்களை பாதுகாக்கிறவர் கர்த்தர், அவர் கர்த்தராகவே இருப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்போ நமக்கு கிளியரா தெரியுது, நம்ம குறுக்கு ரூட்ல போயிட்டு எனக்கு இவங்கள தெரியும் அவங்கள தெரியும், அந்த பாஸ்டர் பிடிச்சி ஜெபம் பண்ணுவார், அந்த பாஸ்டர் வல்லமே ஜெபம் பண்ணுவார், அந்த பாஸ்டர் தீர்க்கதரிசனம் சொல்லுவார், அந்த பாஸ்டர் இதை பண்ணுவார், அதை பண்ணுவார். நமக்கு கதை சொல்றாரு, இந்த குறுக்கு புத்தியில நம்ம போனோம்னா குறுக்கு வழியில நம்மளுடைய விதைய யாராலையும் விதைய செய்ய முடியாது. அப்ப இதுதான் என்னது? கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட விதை. என் கல்லு மாதிரி இருக்கு என் நஞ்சம், ஆனா நான் கேட்கும்போது சந்தோஷப்படுறேன், அதுக்கப்புறம் விட்டுறேன், அதுக்கப்புறம் நம்ம இவங்களை பிடிச்சி ஜபத்துல வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். திரும்ப சொல்றேன், நீங்க ஜெபிங்க, உங்களோட தேவைகளுக்கு நீங்க ஜெபிங்க, நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அது என்ன பாஸ்டர்ஸ் கூப்பிட்டா மட்டும் தான் ஆண்டவர் கேட்பாரா? நீங்க கூப்பிட்டா கேட்க மாட்டாரா? கர்த்தர் உங்களோட ஜபத்தையும் கேட்க அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களோட ஜபத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறவராக இருப்பார். இன்னும் ஒரே வசனத்தை மட்டும் படிச்சு முடிச்சிடலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாத இருக்கிறார்கள். அல்லேலூயா. இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த கேட்டகரியில மேக்சிமம் ஆஃப் பீப்புள் இந்த கேட்டகரியில அடங்கிடுவோம்.
நம்ம எப்படி சொல்ற, வழி இருக்க விதைக்கப்பட்ட விதையில வரமாட்டோங்க, கற்பாறை மேல் விதைக்கப்பட்ட விதையில கூட ஆனா இந்த கேட்டகரி, இது முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம், ஒரு ஆமென் சொல்லுவோமே. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, கர்த்தரோட வசனங்களை போதிக்கும் போது, கர்த்தரோட வார்த்தைகளை போதிக்கும் போது அவங்க வசனத்தை கேட்பாங்க, அவங்க ஆமென் சொல்லுவாங்க, அவங்க எஸ் செலிப்ரேட் பண்ணுவாங்க, அந்த வசனத்தை கொண்டாடுவாங்க. பட் அவர்கள் அந்த அந்த தேவனுடைய பிரசனத்தை விட்டு தேவன் ஆமென் அவங்களோட ப்ரேயர் டைம்லையோ அவங்களோட சர்ச் டைமையோ முடிச்சுட்டு வெளியில வரும்போது என்னன்னா, அவர்கள் தங்களோட வாழ்க்கைகளை குறித்து அநேக கேள்வி, அவங்களோட வாழ்க்கையை குறித்து அநேக கேள்வி எழுப்பிடும். இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, ஆனால் என் லைஃப் இப்படி இருக்கு, என் லைஃப் இவ்வளோ பிரச்சனையில் இருக்கு, இந்த லைஃப்லேருந்து இந்த வாழ்க்கையிலேருந்து யார் என்னை விடுவிப்பா, என்னோட தேவைகள் ஆயிரமா இருக்கு, எனக்கு பண தேவைகள் அதிகமாக இருக்கு, எனக்கு கடன் தேவைகள் அதிகமாக இருக்குது. கேட்க நல்லா இருக்கு, அந்த இடத்துல உட்காரும் போது ஆமேன்னு சொல்றது நல்லா இருக்கு, அந்த இடத்துல உட்காரும் போது ஒரு ப்ரெசன்ஸ்ல ஆமேன்னு சொல்றது எல்லாமே சேர்ந்து நல்லா இருக்குது. ஆனால் என் லைஃப்ல இவ்வளோ தேவைகள் இருக்குது, இவ்வளோ தேவையை கர்த்தர் எப்படி பூர்த்தி செய்வார்? இப்போ நம்மளோட மனசு அந்த இடத்துல ஆமேன்னு சொல்லுது, வேணும்னு சொல்லுது. ஆனா நம்ம என்ன பண்றோம், முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்ட விதை எப்படி இருக்குன்னா, நான் வசனத்தை கேட்டு ஆமேன்னு சொல்றேன், ஆமேன்னு சொல்லி முடிச்சிட்ட பிறகு என் கண்ணை எடுத்துட்டு வந்து அப்படியே என் பிரச்சனை மேல வைக்கிறேன், என் சூழ்நிலை மேல வைக்கிறேன், என் வாழ்க்கையின் மேல வைக்கிறேன், என் பண தேவைகள் மேல வைக்கிறேன், என் எதிர்காலத்தின் மேல வைக்கிறேன், என் சூழ்நிலைகள் மேல வைக்கிறேன். அப்போ சூழ்நிலைகள் மேல வைக்கும்போது கர்த்தரோட வார்த்தை நமக்கு ரொம்ப பெருசா தெரியாது. ஆனா நீங்க சபையில இருக்கும்போது கர்த்தரோட வார்த்தை உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியும். நீங்க வசனத்தை தியானிக்கும் போது கர்த்தரோட வார்த்தை பெருசா தெரியும். தேவனோடு நீங்க இடைப்படும் போது, கர்த்தரோடு கூட நீங்க ஜெபிக்கும் போது, அவரோட வசனத்துல நீங்க தங்கி இருக்கும் போது கர்த்தரோட வார்த்தை உங்களுக்கு பெரிய அளவா மாற்றம் தெரியும். ஆனா நீங்க ஜபத்தை முடிச்சிட்டு நம்மளோட பார்வை எங்க வச்சிடுறோம்? நிறைய நேரத்துல நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்மளோட எதிர்காலத்திலையும் அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்கும், இப்படி வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள ஒரு பயம் கிரியேட் ஆகிடும். அடுத்தது என்ன செய்ய போகிறேன்னு தெரிலையே, அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரிலையே, அடுத்து என் பண தேவையை நான் எப்படி சந்திக்க போகிறேன்னு தெரிலையே, அடுத்து கடன் இருக்குது, அடுத்து பிள்ளைங்க இருக்கிறாங்களே அவங்கள படிக்க வைக்கணுமே, அவங்களுக்கு அடுத்த ஒரு குடும்பம் இருக்குது, இதை நான் எப்படி செய்யணுன்ற ஒரு குழப்பங்களும் ஒரு பயங்களும் ஏற்பட்டு. அப்போது அதனால தான் இந்த இடத்துல வசனம் சொல்லுது, பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் இந்த உலகத்துக்குரிய கவலைகள்னாலும் ஐஸ்வர்யத்தின் சிற்றின்பங்களாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறார்கள். இந்த பிரச்சனைகளை, இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் வசனமும் நமக்கு தெரியும். நிறைய மேக்சிமம் ஆஃப் ஆவிக்குரியவர்களை பார்த்தோன்னா அவங்களுக்கு வசனமும் தெரியும், நல்ல தேவனோட வசனத்திலும் வார்த்தையிலும் வளர்க்கப்பட்டிருப்பாங்க. ஆனாலும் இந்த உலக கவலையும் அவங்க அட் அ டைம்ல ரெண்டுமே இருக்கும் அவங்களுக்குள்ள. வசனமும் தெரியும், கர்த்தரும் தெரியும், பரிசுத்த ஆவியானவரும் தெரியும். மேக்சிமம் ஆஃப் பீப்புள் அப்படி இருக்கலாம். இன்னொரு சைடு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, நம்ம லைஃப்ல நம்ம மனுஷங்க கரெக்டா, நமக்கு இந்த மாதிரியான தேவைகளும் இருக்கு. அப்ப ரெண்டுமே இங்க இருக்குது. நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தை சொல்லி உங்க நம்பிக்கை எல்லாம் கர்த்தர் மேல வைங்க. உங்களோட எதிர்காலம் எல்லாம் கர்த்தரோட, ஏன்னா வேதம் சொல்லு நம்மளோட எதிர்காலம், நம்மளோட வாழ்க்கை எல்லாம் யார்கிட்ட இருக்கான்? கர்த்தர் இடத்துல இருக்கான். அவர் இல்லாமல் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல நீங்க விதைக்கப்பட்டுட்டீங்கன்னா, அதாவது நீ இந்த வசனத்தையும் கேட்டுட்டு என் பிரச்சனையை நான் உலகத்து பக்கமா திருப்பி இது இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது இவர்கள் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். 3 பாயிண்ட்டுங்க. வழி அருகே விதைக்கப்பட்ட விதை, கற்பாறை மேல் விதைக்கப்பட்ட விதை, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதை. இந்த 3 காரியங்களும், இந்த 3 இடத்துல விதைக்கப்பட்ட விதையும் ஒரு நாளும் கனி கொடுக்காது. அப்போ உங்களோட இருதயத்தை புதிதாக்கி கொள்ளுங்கள். உங்களிடத்தில் இருப்பு கர்த்தரோட வார்த்தை உங்கள் இடத்துல வரும்போது, கர்த்தரோட வார்த்தை இன்றைக்கு வசனம் சொல்லுது, ஒரு காலகட்டத்தில் வசனத்துக்கு பஞ்சம் வருமா, தேவனோட வார்த்தைக்கு பஞ்சம் வருமா. இன்னைக்கு யூடியூப் திறந்தா, சர்ச்சுக்கு போனா இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பிரசங்கங்கள் கொட்டி கிடக்குது. ஆனா இதெல்லாம் நம்ம கேட்காம ஒரு காலத்துல வரும், நீங்க தேடினாலும் வசனம் கிடைக்காது, நீங்க தேடினாலும் தேவனோட வார்த்தையை உங்களால கேட்க முடியாது. அப்படிப்பட்ட காலங்கள் வரும்னு அதில் ஆல்ரெடி வேதத்தில் எழுதியிருக்கிறது. இப்பொழுது இருக்கும்போதே இந்த வேதத்துக்குள்ளாய், இந்த வார்த்தைக்குள்ளாய் உங்களை அதிகமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. உங்களோட இருதயத்தை, உங்களோட இருதயமாகிய அந்த நிலத்தை
அந்த விதை உள்ள ஆழமா போக விடுங்க, வளர விடுங்க. நீங்க யோசிச்சு அது மேல ஏதாச்சும் யோசிக்க விடாதீங்க. ஒரே காரியம் மட்டும் படிச்சு முடிச்சிடலாம். 15வது வசனம் அடுத்த வசனம் மட்டும் படிங்க சார். நல்ல நிலத்தில் விதைக்க நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமே. நான் போன வீக் நான் சொல்லியிருந்தேன், ஒரு மாங்கொட்டையை நீங்க உள்ள வச்சுட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த மாங்கொட்டை மரமா மாறாது. ஏன் சொல்ல போனா அது வேர் கூட விழாது. அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு ப்ராசஸ் போயிட்டு அது பொறுமையோட இருக்கணும். அது வளரும். நீங்க விதைச்சிட்டீங்கன்னா அது கண்டிப்பா என்ன பண்ணும்? வளர்ந்தே தீரும். அப்போ இந்த இடத்துல பார்க்கிறோம், நல்ல நிலம்னா உங்களோட இருதயம் கர்த்தரோட வார்த்தையை நீங்க ரிசீவ் பண்ணிக்கணும், அதை தியானிக்கணும். அப்ப தியானிக்க அந்த விதை ஆழமாகிட்டே போகும். நான் ஒரு விஷயம், எனக்கு மெசேஜ்லாம் எடுக்க தெரியாது. ஒரு சின்ன வார்த்தை கர்த்தர் கொடுக்கும்போது அதை படிக்க நிறைய விஷயங்களை படிக்க சொல்லும் போது அதனுடைய ஆழம் நமக்கு ஆச்சரியமா இருக்கும், பிரமிப்பா இருக்கும். இவ்வளோ இருக்குதா, இவ்வளோ வருஷம் இருக்கா, இதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு காரியங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன், நம்மளோட வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள்னு ஒரு வசனம் இருக்குது. நம்மளோட கருத்து பிரகாரம் நம்ம எப்படி பார்ப்போம்னா, ஆண்டவர் வந்து ஜபம் பண்ணினே இருக்க சொல்கிறார் போல இருக்கு. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிட்ட வியாக்கியானம், நம்ம புரிஞ்சுக்கிட்ட நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற காரியங்கள். ஆனால் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கன்றது ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றுமே இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன் அந்த காரியத்தை. இப்போ இருக்கான்னு தெரியல, இப்போ ரேஷன் கடை அப்போது நான் சொல்கிறது, ரேஷன் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிருஷ்ணாயில் ஊற்றுறாங்கன்னா, இந்த கெரோசின் ஊற்றுறாங்கன்னா கூட்டம்லாம் போதும். என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பெரியவங்க காலையில் 5 மணிக்கெலாம் போய் கேன் போட்டு வந்துடும். கேனை போட்டு ஆள் இருக்காங்களோ இல்லையோ, கேன் லைனாக இருக்கும். அங்கே போய் கரெக்டாக அவங்க கடையை திறக்கும் போது எல்லாம் போய் இது என் கேன் 1 2 3 4 அப்படி லைனாக நின்றுடும். இப்போ நீங்கள் போய் அந்த மாதிரி விடிய காலையில் நீங்கள் கேன் போட்டிங்க, கடை திறக்கிறாங்க, நீங்கள் 2ஆம் நம்பரில் நீங்கள் நிற்கிறீங்க. திடீர்னு ஒருத்தன் வந்து இல்லை நான் தான் கேன் போட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க கேனே கிடையாது. திடீர்னு வந்து 2ஆம் நம்பரில் நிற்கிறான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ கோவம் வருமா வராதா? சொல்லுங்களேன், எவ்வளோ கோவம் வரும்? ஏன் காலையில் எழுந்து நான் வந்து கேனை போட்டு நிற்கிறேன், நீ திடீர்னு வந்து நின்றுவியா? கோவம் வரும்ல. இதை தான் ஆண்டவர் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்ற. உங்களுக்கு இப்பவும் புரியாது நான் விசுவாசிக்கிறேன். என்னன்னா, எனக்குமே புரியல ஆரம்பத்தில் சொல்லும்போது. உனக்கும் எனக்கும் நடுவில் பிசாசு உள்ளே வந்துடாதபடிக்கு, உனக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிற லைன் டிஸ்கனெக்ட் ஆகாதபடிக்கு எப்போவுமே என் கூட கான்டாக்டில் இரு. அது நடுவில் யாருமே வந்துடாதபடிக்கு இடைவிடாமல் ஜெபம் பண்ணு. உனக்கும் எனக்கும் லிங்க் இருந்துக்கிட்டே இருக்கும். உனக்கும் எனக்கும் நடுவில் வேற யாரும் வந்துடக்கூடாதுன்றதோட அர்த்தம் தான் இந்த இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. இப்போ அதே போல தான் வசனத்தை நான் கேட்கும்போது ஆழமாக போக 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 இந்த வசனத்தோட ரகசியங்கள்லாம், இதோட வியாக்கியானங்கள்லாம் தெரிஞ்சுக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஓ மை காட், இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்ட்டு. இந்த வசனங்கள் ஆழத்துக்கு போக 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 உங்களோட விதை விளைய ஆரம்பிக்கும். இந்த விதை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த விதையானது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு காரியம். படிக்க வேணாம், யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது. ஏன் இந்த வார்த்தை முக்கியமா, தேவனோட வசனம் முக்கியமானா, யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்போ பேசுகிற வார்த்தைகள் தான் தேவனுடைய வார்த்தைகள், அது தேவனாக இருக்காது. வார்த்தை நம்ம அசால்ட்டாக நம்ம நினச்சக்கூடாது, அசால்ட்டாக நம்ம எடுத்துக்க கூடாது. சங்கீதம் 107ஆவது அதிகாரம் படிக்கணும்னா, சங்கீதம் 107ஆவது அதிகாரம் 20ஆவது வசனம் சொல்லுது, அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை சுகமாக்கி அப்படின்ற ஒரு வேர்டு வருது. என்னத்தை அனுப்புறாராம்? வார்த்தையை அனுப்புறாராம். படிக்க வேணாம், மத்தேயு 8ஆவது அதிகாரம் 8ஆவது வசனத்துல 100க்கு அதிபதி இருக்கிறார். தன்னோட வேலைக்காரன் இந்த மாதிரி வியாதிப்பட்டிருக்கிறான்னு நம்ம கர்த்தர் என்ன சொல்றாரு? என்ன அனுப்புறாரு? தன்னோட வார்த்தை அனுப்பி சுகமாக்கினாராம். அப்போ வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். சபையில் வார்த்தையை பேசுகிறாங்களா, கர்த்தரோட வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா, நீங்கள் நிறைய பேர் பாருங்களேன், சபையில் வந்த உடனே நம்ம இப்போ எப்படின்னு தெரியல, மெசேஜ் டைம்னா அப்படியே ஒரு தூக்கமாக, அது ஒரு நல்ல தூங்குற டைமாக இருக்கும். ஏன்னா
காமாக இருக்கும். ஆராதனை டைமில் கூட எல்லாமே பாட்டு பாடுவாங்க, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ்லாம் இருக்கும், அது கொஞ்சம் டிஸ்டர்ப் தான். ஆனால் மெசேஜ் டைமில் ஜம்முன்னு தூங்கலாம், அழகாக தூங்குவாங்க. அவர் ஏன்னா ஒருத்தர் தானே பேசுகிறாரு, பேசிட்டு போங்கய்யா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வந்துடுறேன். நீங்கள் நம்ம சபைகள்லாம் கைப்பிடி இல்லாத சேர் இருக்கும். மேக்ஸிமம் ஆஃப் சர்ச்சஸில் கைப்பிடி இல்லாத சேர்ஸ் தான் இருக்கும். நீங்கள் எத்தனை பேர், நான் உங்ககிட்ட கேட்குறேன், சபையில் எத்தனை பேர் தூங்குறத பார்த்துக்கிறீங்க? கை தூங்க எல்லாமே எத்தனை பேர் தூங்குறத பார்த்து தூங்கி இப்படி விழுறதெல்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன், என்னைக்காச்சும் தூங்கி ஒருத்தன் சேர்லேருந்து விழுறத பார்த்துக்கிறீங்களா? சேர்லேருந்து விழுறத பார்க்கவே முடியாது. தூங்கி இப்படிலாம் பண்ணுவாங்க, ஆனால் எழுந்திப்பாங்க. நம்மளாம் இந்த தூக்கத்தில் பொத்துன்னு கீழே வந்துடும். நம்ம 10 இருக்கும்போதே எங்கேயும் விழுற மாதிரி, பாதாளத்தில் விழுற மாதிரி அப்படின்னு 10 இருக்கும்போது. ஆனால் இவன் சேரில் இப்படி நல்ல உறக்கத்தில், ஆழ்ந்த உறக்கத்தில் போகும்போது கூட இவன் கீழே விழுறது கிடையாது. பிசாசானவனுக்கு நல்லா தெரியும், இப்படி நல்லா தூங்க வைக்கலாம். இந்த வசனத்தை கேட்காத, நீ தூங்கு, இந்த வசனத்தை கேட்காத, நான் உனக்கு நல்லா தாளாட்டுறேன், நீ இதெல்லாம் தூங்குடா கண்ணா, நல்லா தூங்கு, இந்த வசனத்தை கேட்காத. பிகாஸ் இன்னும் இந்த வசனம் ஒன்று வாழ வைக்கும், இந்த வசனம் உனக்கு சத்தியம். இது ஏறுச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், நீங்கள் அவனை தூக்கி போட்டு மெரிச்சிருவீங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியும். தூக்கம் கொடுப்பான். ஆனால் இது வரைக்கும் இத்தனை வருஷம் சபை வரலாறுல சேர்லேருந்து ஒருத்தன் இப்படி ஊழ்ந்தான்றதை நீங்கள் எங்கேயுமே கேள்விப்பட முடியாது. உங்களை தூங்க வைப்பான். நிறைய பேர் கேட்டிருக்கீங்களா, அவர் என்ன பேசினார், அவர் பேசும்போது நல்லா தூக்கம் தான் வந்துச்சு. ஐயோ உங்களை தூங்க வைக்கிறாங்க. அவர் பேசும்போது தூக்கம் வராது, நீங்கள் தூங்குறதுக்கு ஆயத்தமாக பாடினு யோசி. அங்கே பேசும்போது கர்த்தர் உங்களை வாழ்க்கையை மாற்றுவார், கர்த்தர் உங்க சுகத்தை பாரு. நான் பார்த்துட்டுன்னா உட்காந்து அங்கே உட்காந்து காதுன்னு சொன்னோம், உனக்கு இருக்கிற பிரச்சனையில் தேவையோ உனக்கு இதெல்லாம் அவர் ஏதோ பேசினு இவன் உட்காந்து அழுவ ஆரம்பிக்கும். இது பிரசங்கத்துக்கு அழுகுதுன்னு பசங்க நினச்சின்னு பாரு. இது சின்ன வயசில் வந்திருக்கும், அவங்க அம்மா திட்டிருப்பாங்க. அந்த நாளில் எங்கள் அம்மா திட்டிச்சு பாருங்கய்யா, இன்னும் நெஞ்சில் இருக்குது. எப்போ? பிரசங்கத்தில் ஜபம் முடிச்சுட்டு, என்னம்மா போராட்டம் ஒரே, நீங்கள் தான் நான் என்ன பண்ணோம், நீங்கள் தான் எதாவது சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜபம் பண்ணி எனக்கு ஜபம் ஏதாச்சும் பண்ணி ஏதாச்சும் வீட்டுக்கு வாங்கய்யா, ஒரு நாள் வீட்டுக்கு வந்துடுங்க, லன்ச் டைமாக வந்துடுங்க, நீங்கள் ஜபம் பண்ணிட்டு சமையல். இது அப்படியே வாழும், அப்படியே இருக்கும், தேவ சாயலாய் அப்படியே மறித்து போகும். கனி வர்றதுக்கான அறிகுறியாக இருக்காது. ஏன்னா சபையில் உட்கார வேண்டியது, சபையில் தூங்க வேண்டியது, சபையில் பிரச்சனை மட்டுமே எல்லாத்துலேயும் முன்னாடி நிற்கும். நான் விட மாட்டேன் பாஸ்டர் நல்லா கேட்பேன், நல்லா நாக்கு பிடிச்ச மாதிரி கேட்பேன், அதை கேட்பேன். சபையில் என்ன பிரசங்க சொல்லு, ஆவியானவர் வல்லமையா இறங்கினாருப்பா இன்னைக்கு, அப்பா ஐயோ. சபையில் பிரச்சனைனா முன்னாடி போய் நிற்கிற, ஊர் பஞ்சாயத்து எங்கே இருக்குது, ஊரில் என்னென்ன பிரச்சனை சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். வாங்கிய பிரச்சனை அவ்வளோ வாழுது, எங்கே பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் சொல்லுது, நான் எல்லாத்துக்கும் பேக மாட்டு வந்துடுறேன். அப்போ இந்த இடத்துல நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும், கர்த்தரோட வார்த்தை அசால்ட்டாக நீங்கள் கேட்காதீங்க. அது ஒரு விதை, உங்களோட விதையை உருவாக்குறதும் அழிச்சு போகிறதும் உங்ககிட்ட இருக்கு. எத்தனை பேர் புரியுது? உங்களோட இருதயங்களில் கர்த்தருக்கு தரங்க. அவரோட வார்த்தை உங்களோட விடுதலையாக்கும், அவரோட வார்த்தை உங்களை வாழ வைக்கும், அவரோட வார்த்தை உங்களை சுகமாக்கும். இதெல்லாம் விட்டுட்டு, வார்த்தையை விட்டுட்டு, வசனத்தை விட்டுட்டு, என்னைக்கு மனுஷங்க மேலே இவங்ககிட்ட போகலாம், அவங்ககிட்ட போனால், இவங்ககிட்ட சொன்னால் அவங்க ஜெபம் பண்ணால், அவங்ககிட்ட சொன்னால் ஜெபம் பண்ணுவாங்க. உங்களோட விதை வளரணும்னா அது கர்த்தரோட வார்த்தை இல்லாமல் உங்களோட விதை வளரவே வளராது. உங்களுக்கு விதையாகிய வார்த்தை உங்களுக்குள்ளே இறங்கினா மட்டும்தான் நீங்கள் கனி கொடுக்க முடியும். இன்றைக்கு இப்போ தான் முதல் விதைன்ற ஒரு பாயிண்ட்டை முடிச்சிடும். அடுத்தது என்னது? விதைக்கு அப்புறம் என்னது? நீர் பாய்ச்சுதல். அடுத்த வாரம் நீர் பாய்ச்சுதல் குறித்து பார்க்கலாம். எத்தனை பேர் பிரோஜனமாக இருந்துச்சு? தெளிவாக இருக்கிறீங்களா? நான் ஒற்றை கிடக்கு நானும் பைக் முடிச்சிடறேன். மூட்டிங்களா? உங்கள்கிட்ட கொஸ்டின் கேங்க. சௌரி, என்னன்னா என்னன்னா ஆலிவ் ஆயில். பைபிளில் சொன்ன எண்ணெய் என்ன? ஒலிவ் எண்ணெய். இந்த பைபிளில் யார் இந்த எண்ணெயை பயன்படுத்தினாங்க?
இல்ல என்ன கூட்டம், இனம் யூதர்கள் பயன்படுத்துறாங்க. இந்த எண்ணெய் எதுக்காக யூதர்கள் பயன்படுத்துறாங்க? ஓகே, ஒருத்தங்களுக்கு காயங்கள் இருந்தா இந்த எண்ணெயை எப்படி பயன்படுத்துவாங்க? எண்ணெயும் போடு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வசனத்துல வந்து சொன்னேன். சமாரியர், அதாவது அந்த கல்லன் இடத்துல எப்படி தன்னோட காயங்களுக்கு என்ன போட்டு கட்டினானா? எண்ணெயும் திராட்சை ரசமும் போட்டு கட்டினாங்க. இது புரிஞ்சுதா? ஜபம் என்ன சுகமாக்குமா? ஜபம் விசுவாசம் உள்ள ஜபம் சுகமாக்கும். ஆமென். இந்த ஜபம் என்னன்னு நினச்சிக்கோங்க. நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் வாங்க எல்லாருக்கும் ஆள் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுக்கிறேன். ஆள் கொஞ்சம் கொஞ்சம் நான் ஊற்றுறேன், நீங்கள் தலையில் ப்ளஸ் போட்டுன்னு போங்க. போவீங்களா? போகக்கூடாது. இது வேதத்தில் இல்லாத ஒரு காரியம். திஸ் இஸ் கால்டு பாரம்பரியம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இதனால் உங்களை போக்கிலும் மரத்திலும் பாதுகாக்கிறது யாரு? என்னையா கர்த்தரா? உங்களை போக்கிலும் மரத்திலும் பாதுகாக்கிறன்றிருக்கு ஒரு வசனம் சொன்னேன். என்ன வசனம்? தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இட்டு பாதுகாக்கிற தேவன். எவ்வளோ பெரிய தேவன், நீ எவ்வளோ பெரிய அவரோட பிள்ளைங்க, ரொம்ப ப்ரெஷியஸ் நீங்களா. ஆமென். அப்போது 3 காரியத்தில் அவங்க கனியே கொடுக்க மாட்டாங்க. எந்தெந்த இடத்துல? மேல அப்புறம் வழி இருக்கு. கர்த்தரோட வசனம் உங்களுக்குள்ள வரணும், வளரணும். நம்ம இந்த தேசத்துக்கு கர்த்தரோட நாமத்தின் மகிமைக்காக கணிக்கணும். ஆமென். இருக்கிற இடத்த கண்களை மூடி அன்பின் நல்ல பிதாவே, இந்த நாளையும் நீர் என்னோடும் எங்களோடும் பேசி தயவு கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, இந்த நாளையும் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் இந்த நாளையும் எங்களோடு கூட பேசிய தயவு கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையும் உடைய வசனங்களையும் கர்த்தர் எங்களோடு கூட போதித்தீர். தேவ ஆவியானவர் தொடர்ந்து உடைய வசனங்களை அப்பா எங்களுக்கு நீர் போதித்து, நீர் எங்களுடைய வழிகளில் உங்களுடைய சத்தியத்தில் உங்களுடைய வார்த்தையில் எங்களை நடப்பிக்க அன்றே நாங்கள் உமக்கு கனி கொடுக்க, உமக்கு ஃப்ளேவர் கொடுக்க தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்தரணும். எல்லாவற்றையும் அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை தேவ ஆவியானவர் நீர் எங்களுக்கு நடத்தி கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா கன மகிமை துதிப்புகள் ஸ்தோத்திரங்கள் யாவற்றையும் நாங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். சரி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோட அன்யோன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் கிறிஸ்து இயேசு வருகை மற்றும் நம் அனைவரோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக.